Hello friends, இன்னைக்கு class 10 max exercise 1.3ல 4th sum பார்க்க போறோம். Question நமக்கு a graph representing the function f of x is given and the figure தான் இந்த graph. It is clear that f of 9 is equal to 2 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம first subdivision பார்க்கலாம். Find the following values of the function. இப்போ நமக்கு இங்க ஒரு பாயிண்ட் கொடுத்து it is clear that f of 9 is equal to 2 ன்னு சொல்லிருக்காங்கல. இது நமக்கு ஒரு hint மாதிரி நம்ம எடுத்து proceed பண்ணலாம். இங்கே வந்து இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கும் நமக்கு y is equal to f of x அப்படின்ட்டு, which means நம்ம f of x is equal to y, இந்த x இருக்குல்ல அது equal to y, அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். அதாவது x axis எடுத்துக்கணும் and y axis எடுத்துக்கணும். இங்கே f of 9 இருக்கா, f of 9 is equal to 2 அப்படின்னா இங்கே இருக்கிறது தான் x உடைய வேல்யூ. அப்போ நம்ம x axisல 9 பார்க்கணும், x axisல 9, y axisல எங்கே பாயிண்ட் டச் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த பாயிண்ட் எனக்கு y axisல 2ல லை ஆகுது. x axisல 9, y axisல 2ல லை ஆகுது. ஸோ இட் இஸ் கிளியர் தட் f of 9 equal to 2ன்னு சொல்லியிருக்காங்களா, அது கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இந்த சம்மை ப்ரொசீட் பண்ணணும். நமக்கு இங்கே f of 0ன்னு இருக்கா, அப்போ நம்ம x axisல 0 பார்க்கணும். x axisல 0 அப்படின்னா y axisல எனக்கு 9ல கோயின்சைட் ஆகுது. இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம பார்க்கணும். இந்த கிராஃபில் நமக்கு x ஆக்சிஸில் 0ன்னு இருந்தால் y ஆக்சிஸில் 9ன்னு இருக்குது. அப்போ எனக்கு ஆன்சர் 9. நெக்ஸ்ட்டு f of 7னா x ஆக்சிஸில் 7ல் பார்க்கணும், y ஆக்சிஸில் எனக்கு 6ல் கோயின்சைட் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து 6. நெக்ஸ்ட்டு 2, x ஆக்சிஸில் 2, y ஆக்சிஸில் 6ல் லை ஆகுது. அப்போ f of 2 உடைய ஆன்சர் 6. நெக்ஸ்ட்டு f of 10ன்றது எனக்கு 0லேயே தான் கோயின்சைட் ஆகிருக்கு. அப்போ f of 10 உடைய வேல்யூ எனக்கு 0 தான். நெக்ஸ்ட்டு சம், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் f of x is equal to 1ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா f of xனால் நமக்கு என்ன, y ஆக்சிஸில் 1 இருந்துச்சு அப்படின்னா x உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது x ஆக்சிஸ் உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. y உடைய வேல்யூ 1, x ஆக்சிஸில் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ yல 1னா இந்த பாயிண்ட் தானே, இந்த பாயிண்ட் அப்படியே பார்த்துட்டே வந்தோன்னா இந்த லைன் எனக்கு இந்த பாயிண்டில் லை ஆகுது. இந்த பாயிண்ட் எனக்கு 9க்கும் 10க்கும் நடுவில் வருது. அப்போ எனக்கு x உடைய வேல்யூ 9.5, 9க்கும் 10க்கும் நடுவில் 9.5 தானே. நெக்ஸ்ட்டு டொமைன் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே டொமைனுன்றது நமக்கு x ஆக்சிஸ், ரேஞ்சுன்றது நமக்கு y ஆக்சிஸ். கிராஃப்னா x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் தானே நம்ம எடுத்துப்போம். இங்கே டொமைன் என்ன எழுதணும் அப்படின்னா x such that, இந்த சிம்பிள் such that நமக்கு x உடைய வேல்யூ எப்படி இருக்குன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் இருக்குது. கரெக்டாக 0ல் ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் இருக்குது. இந்த எக்ஸ்ன்றது நமக்கு பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ், ஆர்னா ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ரேஞ்சும் இதே ஃபார்மேட்டில் தான் எழுதணும். ரேஞ்ச் நம்ம ஒய்க்கு எழுதுவோமா, ஒய்யும் நமக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகி 10 வரைக்கும் இருக்குது. y பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். இந்த சம்மில் நம்ம ஏன் இங்கே ஹோல் நம்பர்னு எடுக்காமல் ரியல் நம்பர்னு எடுத்தோன்னா அதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. நமக்கு இங்கே கிராஃப் இருக்கா, கிராஃபில் நமக்கு 0, 1, 2ன்னு ஆரம்பித்தா நம்ம இதை ஹோல் நம்பர்னு கன்சிடர் பண்ணிக்கலாம்ல. ஏன் நம்ம அப்படி கன்சிடர் பண்ணலன்னா, ஹோல் நம்பரில் நமக்கு 9.5, 9 பாயிண்டில் வேல்யூஸ் வராது. ஆனால் ரியல் நம்பர்ஸில் நமக்கு பாயிண்ட்ஸ்லேயும் வேல்யூஸ் இருக்கலாம். இங்கே எனக்கு இப்படி இருக்கா, இப்படியே போதும். இங்கே நமக்கு சடனாக 9.5ல் லை ஆச்சு. அதே மாதிரி இங்கே இந்த கிராஃப் இந்த பாயிண்டில் பார்த்தா 8.5ல் லை ஆயிருக்கும். ஸோ நம்ம கிராஃபில் வரும்போது கன்ஃபார்மாக ஹோல் நம்பர்னு நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால தான் நம்ம இங்கே எழுதுகிறப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எழுதியிருப்போம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா f of x is equal to 6ன்னு அர்த்தம். அப்போ நம்ம x ஆக்சிஸில் 6 பார்க்கலாம். x ஆக்சிஸில் 6னா எனக்கு y ஆக்சிஸில் அது 5ல் கோயின்சைட் ஆகுது. அப்போது the image of 6 under f is 5ன்னு அர்த்தம். f of xல 6னா அது y ஆக்சிஸில் 5ல் லை ஆகுது.